ஷே பிரமா கணக்குடா பத்திரப்பதிவு எப்படி உட்காந்துருக்கான். பப்பள பலான்னு ஓப்பன் பிளஸில் உட்காந்துருக்கான். இந்த ஏரியா வரைக்கும் நாங்கள் விற்கிறதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஓட்டு முத்திரை நீ போட்டிருக்க, நாங்கள் விற்க உட்காந்துருக்கோம். ஓடியா எல்லோரும் எல்லாம் அந்த பத்திரப்பதிவுக்கு எங்கே வரைக்கும் இருக்கோ. இப்போ விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாள எத்தனை பத்திரப்பதிவு இருக்கோ எது வரைக்கும் இடம் விற்கிறதுக்கு நமக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஓடியாங்க நான் 15 ஏழை கண்டார வலிமை பத்திரப்பதிவாளர் சார்பாளர் எல்லாம் கண்டார வலிமைனுக்கும் உன் பொண்டாட்டி புள்ள வரைக்கும் காவு கொடுத்தான் போவோம். இது திருட்டு தண்டா. சிவன் சொத்து குலநாசன் திங்கிறதுக்கு உட்காந்துருக்கேடா. இல்லை 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 பத்திரம் முட்டா கூதிமன் ஏழை எப்படா வித்தோட்ட மாதிரி பத்திரப்பதிவில் உட்காந்துருக்கு. இது கோர்ட்டில் பார்க்க வேண்டாமா? கோர்ட்டில் பார்த்தா இராணுவத்தை நிப்பாட்டணும். எப்படி பத்திரப்பதிவு பூமியில் விற்கான்ல, விவசாயத்தை விவசாயம் வாங்க வரானா, இல்லை விவசாயத்தை கொடுக்கானா, இல்லை விவசாயத்தை பூரா அழிக்கிறதுக்கு பூரா உட்காந்துருக்கான் பத்திரப்பதிவில். கண்டார ஓலிமே இல்லை உனக்கு காவு கொடுத்தாச்சுடா. உன் குடும்பம் துடிக்க. இதாண்டா கடைசி ஃபைனலு. பத்திரப்பதிவாளர் வெளியில் வென்று எல்லா குய்மானுக்கும் காவு கொடுத்தாச்சு. அதை வாங்கிட்டு போகிறோம், காவு வாங்கிட்டு போவான். கொடுக்குறவனு காவாக கொடுப்பான். அப்போ உன் பொண்டாட்டி புள்ளெல்லாம் வித்தோட்டாமா எல்லாமே நாசமாக போயிடும். அதான் சிவன் சொத்து கொலநாசம். உனக்கு உயிர் வாழுது கடவுள் கொடுத்துருக்காரு. உனக்கு உயிர் வாழுது கடவுள் பூமியில் கொடுத்துருக்காரு. இருப்பு இடம் ஆடை அதுதான் கடவுள் கொடுக்க முடியும். உனக்கு நிலப்பரப்பு கிடக்குன்னு உட்காந்து பேப்பர் வச்சு அடிக்கிறது கடை கொடுத்துருக்கேன். அண்டா முட்டா குய்மேல அதிகாரி புளித்திய இல்லை அதிகாரியில் என்னடா அர்த்தம்? நீங்கள் என்னடா பாருங்கடா, பத்திரப்பதிவாளர்லாம் என்னடா உட்காந்துருக்கான் பார்த்தியா? ரோட்டடியில் உட்காந்துருப்பான் பார்த்தியா? பார்க்கலையாடா? ஆஃபீஸ் போட்டிருக்கான்ல, எப்படி போட்டிருக்கான்? விற்கிறதுக்கு உட்காந்துருக்கான். கள்ளத்தனம் கவடத்தனம் ஏமாத்தனம். ஒருத்தன் பத்திரம் போடுதானா நீதிமன்றம் எதுக்கு இருக்குது? அங்கே போய் கொடுத்து தான் வாங்கணும். எங்கே போய் நீதிமன்றத்தில் போய் 10 ஏக்கர் 50 ஏக்கர் வீடு விற்கல் போகிறது எல்லாமே பத்திரம். இல்லை இது வேறு வாங்கப்பான். இந்த ஒத்தி வைப்பான் மாற்றி கொண்டாடா 1 லட்சம் 5 லட்சம் அதையும் போய் உள்ள பை தான். அதெல்லாம் கோர்ட்டில் போய் வென்று பத்திரப்பதிவாளர் சார்பா எல்லா கண்டார ஒளிமையும் கோர்ட்டு நீதிமன்றத்தில் போய் கொடுக்கணும். கொடுக்கல குண்டில் கொடுக்கல சூடு வச்சு இழுப்பாங்க. சரியா? இப்போ மாட்டி கிடக்கா கண்டார மேலே பத்திரப்பதிவில் நீ தான் மாட்டி கிடக்க. சாதியாக 15 குடிக்கிறடா கையெழுத்து போட்டு. கையெழுத்து எதுக்கு? ஐயா பேனா பிடிச்சிருக்காரு கடவுள். இதுக்கு தான் தூக்கி உள்ளே விட்டுட்டு நடு ரோட்டில் அப்படியே பத்திரப்பதிவு ஏற்கனவே உள்ளே ஏகப்பட்ட கணக்கு போட்டிருக்கு. இப்போ கடைசி காவு கொடுக்கணும். காவு கொடுத்தா தான் நீ கண்டார வலிமை சிரிக்கு மேலே உள்ள மாட்டுவா. அந்த நேரத்தில் விற்பனைக்காடா கண்டார வலிமை வீடு எப்படா வித்தோடமாக உட்காந்துருக்கான் பாரு. பத்திரப்பதிவு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். வெளியில் வென்ற பாரு 500 பேர் உட்காந்துருப்பான் நெட்டுக்கு. ஓடியா இந்த இடம் பூரா விற்கிறதுக்கு பூரா நாங்கள் 15 கொடுக்கோம். ஆன்லைனில் பூரா எடுத்து இந்த கோடு போட்டிருக்கோம். இவ்வளோ இடம் நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 1 சென்டா 2 சென்டா 1 ஏக்கரா 2 ஏக்கர் இப்படி இல்லை கண்டார வலி இல்லை. ஆனால் காவு கொடுத்தாச்சுடா. காவு கொடுத்த மாதிரி பத்திரப்பதிவில் அடி வெட்டு குத்துமாக வரும். கவலைப்படாதீடா வரும். வென்றுலாம் தூக்கி அறிவான். இல்லை கைலாசத்தில் போட்டுக்காம பார்த்தியா வென்று. இப்போ கடவுளே திருப்பி விடுவார். அங்கே எவனா சண்டை மூட்டி விட்டு ஒரு ஊமை பிற ஒரு பிடாங்க எடுத்த பூரா பத்திரப்பதிவு நாங்கள் போடுதேன்டா நாங்கள் போடுதோம்டா நாங்கள் இருக்க முடியாது போட்டு கொடுத்தாங்களே வென்று பத்திரப்பதிவாளர் அவனுங்களுக்குலாம் இப்போ அடி விடும். ஒருத்தர் மாறி போயிட்டான். பத்திரப்பதிவாளர் சார்பாளர் மாறி ஓடி போயிட்டான். இல்லை எங்கே என்னென்ன நடக்கும் எங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? மாறி போயிட்டானா அவன் எங்கேனாலும் அவனுக்கு அடி. இந்த கைலாசத்தில் எழுதுனவனு பூரா மாற்றி எழுதும் ஓடும். இப்போ மாற்றி அடி விடும். கவலைப்படாதீடா. காவு கொடுத்தாச்சுடா பத்திரப்பதிவில் 3/4